பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். திருப்பாடல்கள் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 123, இறைவார்த்தை 1. விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அருமையான நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றார். ஏன் தெரியுமா? விண்ணையும் மண்ணையும் படைத்த தெய்வம் நமது நடுவில் வீற்றிருக்கின்றார். இந்த கல்வாரி பீடத்தை உற்று நோக்கி பாருங்கள். மகிமைமிக்க தெய்வமாய் நமது நடுவில் இருக்கின்றார். அவரை நோக்கி உங்களுடைய கண்களை பதிய வையுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு உயர்வை தரக்கூடியவர் அவர், வெற்றியை தரக்கூடியவர் அவர், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தரக்கூடியவர் தான் இவர். இவர்தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் அடித்து நொறுக்கப்பட்டு அந்த கெத்செமனி தோட்டத்தில் இருந்து கல்வாரி சிலுவையின் வரை நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து ஒரு மீட்பை பெற்றுக் கொடுத்தவர். அவரை தேடி நாடி வந்திருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கடந்து வரும். உங்களை ஆசீர்வதிப்பதற்காக நீங்கள் கடவுளை தேடும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை அவருடைய கரங்களில் இருந்து எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும். அருமையான இறை வார்த்தையை வாசிக்க கேட்டோமே. விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன் என்றும். அன்பார்ந்தவர்களே, அநேக முறை நாம் மனிதர்களை நோக்கி கண்களை உயர்த்தி இருக்கின்றோம். ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா? இவன் எனக்கு ஒரு உதவி செய்ய மாட்டானா? என்னுடைய நண்பன் பெரிய பொறுப்பில் இருக்கிறானே, எனக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வேலையை பெற்றுத்தர மாட்டானாம்? என்னை ஒரு முறை வெளிநாட்டிற்கு அழைத்து செல்ல மாட்டாராம்? நான் அங்கு போய் நல்ல ஒரு வேலை பார்த்து என்னுடைய குடும்ப பிரச்சனைகளில் இருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்வோமே என்றும் பல வகையான ஏக்கத்தோடும் எண்ணத்தோடும் மனிதர்கள் மீது கண்களை பதிய வைத்து இருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நீர் யார் மீது கண்களை பதிய வைத்திருக்கின்றியோ அவனுக்கு உயர்வை கொடுத்தது நான். நீ என்னை பார்க்காதபடி என்னால் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதனை பார்க்கின்றாயே, அவன் உனக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது என்று உங்களை நோக்கி அவர் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, கடவுளுக்குள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆசீர்வாதங்கள் உண்டு. தாவீது தன்னுடைய வாழ்க்கையை குறித்தவன் சொல்லும் பொழுது, ஆண்டவரை நோக்கி பார்க்க பார்க்க எனக்கு உயர்வு வந்தது என்று ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு இருந்த தாவீதை அழைத்த ஆண்டவருடைய குரலை கேட்டார். ஆண்டவர் மீது கண்களை பதிய வைத்தார். இஸ்ரவேல் நாட்டுக்கு ஒரு அதிகாரியாக, அரசராக அவரை மாற்றினார். சாமுவேல் அந்த தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கையை பாருங்கள். சிறு பையனாக இருக்கும் பொழுதும் அந்த தேவாலயத்திலே படுத்து தூங்கிக் கொண்டு இருக்கின்றார். கடவுள் அவரை பெயர் சொல்லி அழைத்தார், சாமுவேல் சாமுவேல் என்றும். உடனடியாக கடவுள் மீது கண்களை பதிய வைத்தான். முதலில் அவர் அங்கு இருந்த ஏலி என்று சொல்லக்கூடிய குருவானவர் மீது கண்களை பதிய வைத்து அவரிடம் போய் கேட்டான். அவர் சொன்னார், நான் உன்னை அழைக்கவில்லை என்றும். கடைசியாக ஆண்டோடைய குரலை கேட்கும்படியாக அதே குருவானவர் ஏலி அவரிடம் சொன்னார், என்ன ஆண்டவரே என்று கேளும் என்றும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் அவரை அழைத்த உடனே என்ன ஆண்டவரே என்று கேட்ட பொழுது அவரை இஸ்ரவேல் மக்கள் நடுவிலே ஒரு தீர்க்கதரிசியாக அவர் உயர்த்தினார். அன்பார்ந்தவர்களே, யோசேப்பினுடைய வாழ்க்கையை உற்று கவனித்து பாருங்கள். அவர் நேர்மையாளராக இருந்தார். கடவுளுக்கு முன்பாக பரிசுத்தமாக நடந்து கொண்டார். தன்னுடைய சொந்த சகோதரர்கள் அவரை அந்த கிணத்திலே தூக்கி போட்டார்கள், கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி. அதன் பிறகு பெஞ்சமின் சொன்ன அந்த வார்த்தையின்படி அவரை எடுத்து இஸ்லாமியரிடம் அவர்கள் அடிமையாக வித்து போட்டார்கள். அவரை அழைத்து கொண்டார். போர்த்திபார் வீட்டில் அடிமையாக இருந்தார். பொய்க்குற்றம் சுமத்தப்பட்டார். சிறையில் அடைக்கப்பட்டார். அவருடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி இருந்தன. நேர்மையில் நிலைத்திருந்தார். என் ஆண்டவருக்கு எதிராக நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரை கவனித்து பார்த்தார். ஆண்டவரை தேடுவதில் உறுதி பூண்டார். ஆண்டவர் அவரோடு கூட இருந்து அதே நாட்டில் ஒரு ஜனாதிபதியாக அவரை உயர்த்தினார். தானியேலுடைய வாழ்க்கையை உற்று கவனித்து பாருங்கள். அவர் அடிமையாக அழைத்து வரப்பட்டார். அன்பார்ந்தவர்களே, அவர் இருந்த இடத்திலே அரசனுடைய உணவினால் தீட்டுப்படக்கூடாது என்று சொல்லி 3 வேளையும் கடவுளை நோக்கி ஜெபித்தார். காலை, மதிய வேளை, மாலை வேளையிலே ஆண்டவரை நோக்கி ஜெபித்து ஆராதிக்கக்கூடியவராக இருந்தார். கடவுள் அவருடைய ஜெபத்தை கேட்டார். தானியேலுக்கு எதிராக எவ்வளவோ சட்ட திட்டங்களை கொண்டு வந்தார்கள். சிங்க குகையில் போட்டார்கள். அவரை
அவரை அதே இடத்தில் ஆண்டவர் உயர்த்தினார். அங்கு இருந்த எதிரிகள் நடுவிலே உயர்த்தி அந்த இடத்திலே ஒரு ஆளுநராக அவரை கொண்டு வந்தார். ஏனென்றால் ஆண்டவர் தரக்கூடிய உயர்வு மகிமை மிக்கது. ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் மகிழ்ச்சி தரக்கூடியது. எனவே தான் சங்கீதம் 122:2 அழகாக தாவீது சொல்லுகின்றார், எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம் என்று. ஆண்டவரை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி வர வேண்டும். சில பேர் சொல்லுவார்கள், ஒரு அடி எடுத்து ஆன்மீக வாழ்க்கையில் கடந்து சென்றால் 10 அடி தவறி விழுந்து விடுகிறேன் என்றும். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக வாழ்க்கை என்பது தவறி விழக்கூடியது அல்ல. தொடர்ந்து நாம் பயணம் செய்து கொண்டு இருப்பது. நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் உங்களுடைய கால்கள் நிலையானதாக இருக்கின்றதா? உங்களுடைய விசுவாசம் நிலையானதாக இருக்கின்றதா? உண்மையிலே கடவுளை நோக்கி இருக்கிறீர்களாம்? கடவுளை நோக்கி நீங்கள் பார்க்கிறீர்களாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மட்டும்தான் ஜெபிக்கிறீர்களா என்றும் சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, கொலேசியர் 3:1-2 பவுலடியார் சொல்லுகின்றார், நீங்கள் கிறிஸ்துவுடனே உயிர்த்தெழுந்தால் கிறிஸ்துவுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கும் அந்த இடத்தில் உள்ள மேலானவற்றை நீங்கள் தேடுங்கள், பூமியில் உள்ளவற்றை அல்ல, மேலானவற்றை நீங்கள் தேடுங்கள் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். அப்படி என்றால் விண்ணகத்தில் இருப்பவற்றை நாம் தேட வேண்டும். மத்தேயு நற்செய்தி 6:33 வார்த்தையை வாசித்து பாருங்கள். முதலில் கடவுளுக்கு உகந்ததை தேடுங்கள், விண்ணரசுக்கு உகந்ததை தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். இதுவரை தோல்வியை சந்தித்திருக்கலாம், நீங்கள் வழியை சறுக்கி விழுந்திருக்கலாம், எழுந்து நடக்க முடியாமல் இருக்கலாம். ஆண்டவரை தேடி வாருங்கள், அவரை நாடுவதில் உறுதி பூண்டு அவரை நோக்கி நீங்கள் ஜெபியுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தையும் அதன் மீது ஆசையோ இச்சையையோ நீங்கள் விட்டுவிட்டு ஒரு நாளும் அதை நோக்கி பார்க்காது இருந்து உங்களை மகிமைப்படுத்தக்கூடிய மகிமையின் தெய்வமாய் இருக்கக்கூடிய ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரிடம் பேசுங்கள். அனுதினமும் அவரிடம் ஆலோசனை கேட்கிறவர்களாக மாறுங்கள். அவருடைய குரலை கேட்கக்கூடியவர்களாக உங்களை உருமாற்றிக் கொள்ளுங்கள். உண்மையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் உங்களை உயர்த்துவார். சோர்வு வரும் பொழுதும் ஆண்டவர் உங்களுக்கு பலத்தை கொடுப்பார். எனவே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நமது நடுவில் உயிருள்ள தெய்வமாக இருக்கக்கூடிய நற்கருணைநாதரிடம் கண்களை பதிய வைத்து ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த புதிய நாளுக்காகவும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த இறை வார்த்தைக்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இதோ உன்னுடைய வாழ்க்கையில் உயர்வு வரும் என்று வாக்கு கொடுத்து எங்களை உயர்த்தி மேலிடத்தில் வைத்து அழகு பார்ப்பதற்காக அதிகாலையிலே எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த உலகத்தின் பல மூலைகளில் இருந்து ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை நீர் அழைத்து வந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களை நீர் வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. அநேக முறை தகப்பனே, ஆன்மீக வாழ்க்கையிலே சறுக்கி விழுந்து இருக்கின்றோம், மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து இருக்கின்றோம். ஒரு முறை நாங்கள் ஏறினாலும் 10 முறை இறங்கி விடுகின்றோம். ஆண்டவரே, 2 நினைவுகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், இரட்டிப்பான நிலைகளில் இருக்கின்றோம். என் ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள குளிரும் இல்லாமல் சூடும் இல்லாமல் தடுமாறிக்கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே மனதுறுதியை தருவீராக, உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றிடுவீராக. ஆண்டவரே, இந்த நாட்களிலே இன்பத்தில் தலைத்திருந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. இருமாந்த மனிதனுடைய பழி சொல்லும் போதும் ஆண்டவரே. நீர் மட்டும் எங்களுக்கு வேண்டும் அப்பா. உம்மை நாடி வந்திருக்கின்றோம், உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. ஆண்டவரே, நீரை எங்களை ஆசீர்வதிப்பீராக, நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்திடுவீராக. ஆண்டவரே, நல்லவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. ஏதாவது ஒரு விதத்தில் உயர்ந்துவிட மாட்டேனா என்று சொல்லி கண்ணீரோடு உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். திருப்பாடல்கள் 126:5 சொன்னதுபடி கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்கின்ற வார்த்தையின்படி இந்த நாளிலே யார் யாரெல்லாம் கண்ணீரோடு விதைக்கிறார்களோ மகிழ்ச்சியோடு அறுவடை செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறவும் என் ஆண்டவருடைய கிருபையினால் அவர்கள் உயிர் பெற்று எழக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும்,
ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், அவருடைய பலவீனங்களை எடுத்து மாற்றும், குற்ற பழிகளை அப்புறப்படுத்தி என் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, முதராட்சியம் அருக, மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர். நம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.